Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால், இது வரைக்கும் டிஎன்பிசியில் இருந்து எத்தனை ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்ஸ் விட்டுருக்காங்க. கொஸ்டின்ஸ் அப்படின்றத விட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு சின்னதாக வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பண்ண போறோம். ஓகே, ஹலோ guys, this is தினகரன் from think pharma யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ நம்ம என்கிட்ட இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொன்னா 2012 ட்ரக் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனும் 2019 ட்ரக் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2009 ஒரு இடம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து நடந்திருக்கு. மொத்தம் இது வரைக்கும் 3 டைம்ஸ் நடந்திருக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும். 2009, 2012 அண்ட் 2019. ஓகே, இப்போ 2012 என்ன கொஸ்டின் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, எவ்வளவு வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் மொத்தம் 90 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, 2019 எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 40 போஸ்ட் தான். ஓகே, மொத்தம் வந்து எத்தனை போஸ்ட் அப்படின்னா 40 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 2012 இருந்து 2019 எவ்வளவு கேப், அப்போ அதுல வந்து எத்தனை பேர் போயிருப்பாங்க அதெல்லாம் கழிச்சு போட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 2019 இருந்து இப்போ 2024 எவ்வளவு போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்டிவ் பண்ணிக்கங்க. ஓகே, முடிஞ்சு. இப்போ அடுத்து ஜூனியர் அனலிஸ்ட் அதெல்லாம் வேண்டாம். எப்போ வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா 3வது மாசம் விட்டுருக்காங்க. 4வது மாசம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேமெண்ட் அண்ட் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 5வது மாசம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஓகே, 10 மணில இருந்து 1 மணி வரை, அதாவது 10 to 11, 12, 1 3 மணி நேரம் எக்ஸாம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது நமக்கு வேண்டாம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் பேட்டர்ன். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு டிகிரி இன் ஃபார்மசி, டிகிரி இன் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் டிகிரி இன் மெடிசன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, டிகிரி இன் மெடிசன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மைக்ரோபயாலஜி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன். அண்டு வேற எதுவும் வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்கல. ஓகே, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு 2012 வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிம்பிளிஃபை நடந்திருக்கு. அண்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி மொத்தம் 3 சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் மொத்தம் 200 கொஸ்டின் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 3 மணி நேரம், மொத்தம் மார்க்கு 300 மார்க். ஓகே, அதுல வந்து குவாலிஃபைங் மார்க் ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் 1 or 2 மார்க் அண்ட் அதர் காஸ்ட்டுக்கு வந்துட்டு 136 மார்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு 40 மார்க், மொத்தம் 340 மார்க். சிம்பிளா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 2012 முடிச்சிருக்காங்க. இன்டர்வியூ நடந்திருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது, ஒன்னும் கிடையாது. அண்ட் பேப்பர் 2 கிடையாது, ஒன்னும் கிடையாது 2012. ஓகே, வேற இதுல வந்துட்டு சப்ஜெக்ட் கோடு அண்ட் ஆல்சோ சம் சென்டர் கோடு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எனஃப். ஓகே, 2019 வருவோம். மொத்த போஸ்ட் வந்து எப்போ அப்படின்னா 40 கொடுத்துருக்காங்க. அண்டு 40 வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க டேட் வந்து எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 4வது மாசம் விட்டுருக்காங்க. லாஸ்ட் சப்மிஷன் டேட் வந்துட்டு 5வது மாசம், 1 மாசம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேமெண்ட் அதாவது விட்டுருங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் பேப்பர் 1, பேப்பர் 2 இங்க 2019 மொத்தம் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து என்ன பண்ண வராங்க அப்படின்னா கொண்டுட்டு வர்றாங்க. ஓகே, இது வந்துட்டு 10 to 1 மணி, அது ஒரு 3 மணி நேரம் நடக்குது. இது வந்துட்டு 2:30 to 4:30, இது ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நடக்குது. ஓகே, இது வந்துட்டு 2019 கொடுக்கப்பட்ட ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஓகே, அண்டு இதுல வந்து அதே மாதிரி ஏஜ் லிமிட், அதாவது 18 இயர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா டிகிரி இன் ஃபார்மசி சயின்ஸ் அண்ட் டிகிரி இன் ஃபார்மசி அண்ட் மெடிசன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி. 2012 என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதுவே தான் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அனலிஸ்ட் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது வந்து என்ன பண்ணுங்க கொடுத்துருக்காங்க. ஓகே,
அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு 2012க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அங்கே வந்துட்டு 200 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இங்கே 200 கொஸ்டின் தான், 3 மணி நேரம் தான், 300 மார்க் தான். ஆனால் பேப்பர் 2 தான் ரொம்ப முக்கியம். எங்க பேப்பர் 2 வந்துட்டு என்னது 2 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க, 200 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ வந்துட்டு எத்தனை மார்க் அப்படின்னா 70 மார்க்கு. டோட்டல் வந்துட்டு 570 மார்க்கு 2019ல. ஓகே, 2012ல வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், மொத்தம் 340 மார்க் தான் இன்டர்வியூ இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி 2024ல இந்த அவங்க ஆனுவல் அக்கார்டிங் டு ஆனுவல் பிளானர் படி இன்டர்வியூ வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணல, நான் இன்டர்வியூக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பேப்பர் 2 அண்ட் 2024ல வந்துட்டு புதுசா வந்துட்டு என்ன இன்க்ளூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, அதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்குது. இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கம்பேரிசன் பிட்வீன் 2012 அண்ட் 2019. ஓகே, இப்போ 2019ல இன்னும் ஒன்று என்ன சொல்லிக்கிற விரும்புறேன்டா, 2019 நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆனா எப்போ வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 2021ல தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணாங்க. 2019ல எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட் ஃபுல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாம் வந்தது வந்துட்டு 2021ல. ஸோ அது மாதிரி வந்துட்டு 2024ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா, நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த அனலைசிஸ் மூலம் கொஞ்சம் நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில வீடியோ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ப்ரீவியஸ் இயருக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா போகலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.